ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, அதாவது எனக்கு தொடர்ந்து வந்த மெயிலில் பல சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விகள். அதில் ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு கேள்விகள், ரொம்ப மிகப்பெரிய ஆர்வம் போல். அது என்ன கேள்வினா, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறான், அவன் இந்த பூமியை விட்டு போயிடுறான், அதாவது உடம்புல சத்து போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுறான் அப்படின்ற ஒரு கேள்வி. இறந்தவர் என்ன ஆவாராங்க? உடனே என்ன மாதிரி அந்த மனநிலையும், அதாவது உடலும் என்ன ஆகிறது, மனம் என்ன ஆகிறது, அந்த உயிர் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் இந்த ஆன்மா என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்காங்க. சரி, நான் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி எல்லாரும் விருப்பம். இந்த தொடர் கேள்வி ஒரு ஐ திங்க் ஒரு மெசேஜ் நான் டோட்டலாக கவுண்ட் பண்ணல, அபவ் ஒரு 1500க்கு மேலே இருக்கும் மெசேஜஸ். அதில் ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய அதிகமான கேட்ட கேள்விகள் இந்த கேள்வி. அதனால் இதுக்கான பதில் இன்னைக்கு நான் கொடுக்குறேன். இறந்தவர் என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இதை பற்றி பேசணுன்னா ஆவியாகிடுவாங்க, அவங்க ஆவி உலகத்தில் இருப்பாங்க, அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பிகாஸ் ஐ டோன்ட் நோ, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஒரே விஷயம் தெரியாது தான் சொல்கிறது. ஆனால் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டதுனால எனக்கு உண்மையாக இதுக்கு பதில் தெரியலை. ஏன்னா நான் ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்களும் சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் என்ன ஆவாங்கன்னு. அதனால் செத்து விளையாண்டவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் நம்ம பதில் தெரியும். அதனால் யாரா இவங்க செத்து விளையாடினாங்க அப்படின்னா, வேற யார்? நம்முடைய சித்தர்கள் தான். அதனால் அவங்கக்கிட்ட அந்த கேள்வியை கேட்கலாம். முதல்ல நம்ம ஒருத்தர்கிட்ட கேள்வியை கேட்குறோம். ஒரு சித்தர் சுப்பிரமணியர் சுத்த ஞானம் என்ற ஒரு பாடலில், 52வது பாடலில் இதை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 52வது பாடல்: இருந்திடும் தேகமெல்லாம் இறந்த பின் சிவமே ஆச்சு, திருந்திட நந்தி திரும்பியும் பிறப்பானப்பா. எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. நந்தி மறுபடியும் திரும்பி பிறப்பான். சரி, சூப்பர். பொருந்திடும் ஞானமின்றி போனவர் பிறப்பு என்பர் அப்படின்னு சொல்றாரு. பிறப்பு என்பர். வருந்திடும் அறிவின் விதை மாயத்தை காணார்தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரி, இங்கே ஒரு சித்தருடைய பாடல் பதில் வந்துருச்சு. நம்முடைய செத்து விளையாடுறவர்கிட்ட கேட்கணும்ல. அவர் யாருன்னா, போகருக்கு முன் திருமூலர். அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி. இந்த திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் 724வது பாடலில், உடம்பார் அழியும் உயிரால் அழிவர் திடம்படமை ஞானவும் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுவும் உடலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றார். 154வது பாடல்ல ஒரு விஷயத்தை சீக்கிரட்டை வைக்கிறார். 30 செப்பம் மதிலுடை கோயிலுள் வாழ்பவர், செப்பம் மதிலுடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஒட்டெடுத்தார்களே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றார். ஏன்னா இந்த கேள்விக்கு உண்மையாக பதில் தெரியல எனக்கு. அதனால செத்து விளையாடினவங்க பதில சொல்றாங்க. என்னன்னா, இப்போ உதாரணம், நம்ம வீட்டில் நிறைய ஃபேன் இருக்குது. சுவிட்ச் போட்டால் ஆன் ஆகுது, ஃபேன் ஆன் பண்ணால் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது, இல்லை சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியுது. அதுவே ஒரு 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 ப்ராசஸாக இயங்கிட்டுருக்கு, ஒரு இயக்கத்தை இயங்கிட்டுருக்கு. அதன் பின் அது அந்த ஒரு உள்ளே சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ப்ராசஸ் என்ன ஆகுது? சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், அது ஓடுது, அந்த உள்ளேருந்து போகிற அந்த எனர்ஜி யூனிவர்ஸோட கலக்கப்படுது. அதே போல் இந்த உயிர் சக்தியானது உடல் அதனை ஏற்கக்கூடிய தகுதி வரையிலும் உடலையும் உயிரையும் இணைச்சி வச்சிருக்கும். ஒரு சக்தி பாலமாக இருக்கும். அது வர மனிதனுடைய உயிர்களும் இதனால் அப்படி தான் இயங்குது. அப்போ இந்த உயிரில் உடலும்
இணைக்கப்பட்டு சக்தியும் பிரபஞ்சத்திலிருந்து உயிர் சக்தியை தொடர்ந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுது எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ உடலானது உயிரை ஏற்கும் நிலையில் இல்லை அப்படின்னாலும் உயிரை உடலுடன் இணைக்கும் சக்தியில் குறைவுபட்டாலும் அல்லது பிரபஞ்ச சக்தி கிடைக்காவிட்டாலும் உடல் இயக்கம் நிற்கும். இதுக்கு பேர் தான் மரணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மரணத்தினுடைய முடிவில் உயிர் சக்தி என்ன ஆகுதுன்னா நாதவிந்துவாக பிரபஞ்சத்தை சேரும். உடல் என்ற இந்த சடம் பஞ்சபூதங்களாக பிரிந்து அகார உகார அந்த அகார உகாரமாக பிரபஞ்சத்தோடு இணைக்கப்படும். மீண்டும் மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா 4 வகை யோனி 7 பிறப்பு எடுக்குமா இந்த உயிருடைய சுழற்சி. என்ன அது 7 வகை? சரி, அதை தான் பார்க்கலாம். இந்த சுழற்சியில் சித்தர்கள் பல பிறவிகளை பெற்று மனித பிறவி அடைந்ததாக சொல்லுவாங்க. இந்த பிறவி சுழற்சியை நிறுத்தி மரணமடையாமல் இருப்பதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வு நிலை. அதுக்கு இன்னொரு பேர் கூடு உடையா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் காய சித்தி அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ சுப்பிரமணியருடைய பாடலுடைய அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, இறந்த பின் உயிர்கள் சிவம் என்ற பிரபஞ்சத்தை சேரும்பா. மீண்டும் பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா நந்தி, பிரபஞ்சத்துடைய பேர் தான் நந்தின்னு சொல்லுவாங்க. திருந்திட நந்தி திரும்பியும் பிறப்பானப்பா அப்படின்னு பாடல் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மறுபடியும் அந்த உயிர் திரும்பி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. பிரபஞ்சத்தை சேர்ந்த உடனே அந்த நந்தி உயிர்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது நம்முடைய அறிவால் நம்ம அறிஞ்சிருக்கக்கூடிய சின்ன ஒரு வித்தை தான். ஆனால் உண்மையான ஞானம் இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா செத்த பின் மறுபிறவி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது மறுபிறவியை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறுபிறவி இருக்கா இல்லையான்னு போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது நம்முடைய திருமூலர், நான் அவர்கிட்ட கேட்டோம். அவர் அழகாக பதில் சொல்லிட்டார் தன்னுடைய பாடலில். உடம்பை அழித்தால் உயிரானது உடலை விட்டு நீங்கி பிரபஞ்சத்தை சேரும். அதுதான் உண்மை. அப்போ உடம்பை அழியாமல் காக்கும் காய சித்தி முறையை அறிந்து உயிரை உடலில் தக்க வைத்து நான் ஞானம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் ஆணித்தரமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அடுத்த பாடல் 154 ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். 30-30-60 சக்தி தத்துவங்களை 36 சிவ தத்துவங்களையும் சேர்ந்து 96 தத்துவங்களை கொண்டவன் மனுஷன். அந்த 96 தத்துவங்களுடன் உடலில் குடியிருந்த அந்த உயிர் சக்தி உடல்ல சிதஞ்சுது அப்படின்னா மறுபடியும் அது பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரும். இதை தான் அழகாக சொல்கிறாரு தன்னுடைய திருமூலர். செப்ப மதிலுடை அப்படின்றார். அப்படின்னா என்னன்னா, செப்ப மதிலுடை அப்படின்னா இந்த உடல் சிதைந்தால் 96 தத்துவங்கள் உடலை விட்டு சென்று விடும், அது பிரபஞ்சத்தில் கலந்து விடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் என்ன ஆகுறான் அப்படின்னு கேட்ட கேள்விக்கான பதில், அந்த பதிலுக்கு என்னுடைய சொந்த பதில் கருத்து ஐ டோன்ட் நோ. ஆனால் இது நான் சொன்னது சித்தர்களுடைய பாடல்களில் இருந்த ஒரு நிலைப்பாடு. அவங்களுடைய கருத்து இது. இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. இறந்த பிறகு இப்படி தான் ஆகும்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் சொல்கிறாங்க. ஏன்னா திருமூலர்லாம் செத்து விளாண்டவர் அவர். ஸோ அதனால் அவருக்கு நாலேஜ் இருக்குது. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அகத்தியர் போக நிறைய பேருக்கு சித்தர்கள் அனைவருக்கும் இதே போல் விஷயங்களை தான் அதிகமாக சொல்கிறாங்க. பட் எனக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியலை. அது அவங்களுடைய அனுபவம். அவங்க சொல்கிறாங்க, நம்ம அதை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். ஆனால் உண்மையாக பொய்யா ஆராயணும் அப்படின்னா செத்து போய் மறுபடியும் ஒருத்தன் எழுது நமக்கு இன்ஃபர்மேஷனை சொன்னால் மட்டும்தான் முடியும். அதனால் ஐ டோன்ட் நோ அப்படின்ற பதிலோட நான் முடிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்னை விட யூ நோ வெரி வெல் அபவுட், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு மனுஷன் எந்த பிறகு என்ன ஆவான் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுடைய கருத்தும் இதில் பதிவாக்கப்படும். ஸோ மிக்க நன்றி. இதுதான் சித்தர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு அனுபவம் இல்லாதது யாருக்கும், அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தை நம்ம தெரியாதது. ஸோ அதனால் சித்தர்களுடைய பாடல்களுடைய இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு கேள்விக்கான அற்புதமான பதிலை பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல, அது மாதிரி கேள்விகளை கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேடி அதுக்கான பதிலை தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கு தெரியலனா கூட
நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க உண்மையாக. அந்த பதிலை நான் தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.